அப்ப போய் வீட்ல போய் சொன்னீங்க இப்போ? சொன்னதுக்கு அப்புறமா தேவர் லிட்டில் எப்படி சொல்றது இனிஷியலா வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் மீடியான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு எவ்வளோ இப்போ நம்ம கூட ஒரு 10 ஒரு இடத்துல போன ஒரு 5 பேர் செல்ஃபி எடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு மருமகளா மீடியால இருக்கிறவங்க வரணும்னு சொல்லும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது எனக்கு இந்த சென்னைக்கு வந்த உடனே வீடு பார்க்கறதுலேருந்து அது தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் மீடியாவில் இருக்கிறவங்க தனியாக ஒரு பொண்ணு மீடியா பொண்ணு வீடு கேட்குறாங்கன்னு சொல்லும்போதே எல்லாரும் இத்தனைக்கும் ஸ்டேபிளான ஒரு ஒர்க் என்வயர்மெண்ட் நமக்கு இல்லைன்னா கூட நம்ம மந்த்லி டீசென்ட் லைக் வே ஆஃப் லைக் ஆஸ் அன் நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் வி வில் பி கெட்டிங் ஒர்க் ரைட். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க தான். இது இல்லைன்னா நமக்கு எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பட் லைக் ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா மீடியா ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குமா, வீடு கொடுத்தா ஒழுங்கா வச்சுப்பியா, யார் யாரும் வருவீங்களா, ரெண்ட் கரெக்டாக கட்டுவீங்களா, அப்படி ஒரு பயம் அவங்களுக்கே இருக்கும். பட் மீடியா பீப்புள் அப்படி கிடையாது. எல்லா ப்ரொஃபஷனலும் இருக்கிறதா இங்கேயும் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு க்ளோஸ்டஸ் ரூஃப்ல இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அங்கேயும் சக்ஸஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் இதெல்லாம் தெரியுதுனால எனக்கு ஒரு பயம் அதிகம். அப்போ அது அங்கேயே இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பொண்ணு மீடியாலேருந்து வரும்போது இருக்கிற ஒரு கன்சர்ன்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.